உங்கள் அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றதுல பெருமையாக சந்தோஷப்படுறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன் இவரோட ஆசியோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த், டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணன், கதிரவன் நல்லாசியோடு தேமுதிக, அஇஅதிமுக, புதிய தமிழகம், புதிய பாரதம், மருது சேனை, எஸ்டிபிஐ இந்த மாதிரி பல கூட்டணி கட்சி நிர்வாகிகளோட இவ்வளவு நாள் பயன்படுத்த நான் எல்லாருக்கும் நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக உங்க முன்னாடி பேசுறது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு. பராசக்தி மாரியம்மன் கோயில் முன்னாடிதான் முதல்ல விருதுநகர் கூட வந்து என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்னோட பிரச்சாரத்தையும் அம்மன் முன்னாடியே நிறைவு செய்யறதுல உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. கோயிலுக்குள்ள ஒரு சக்தி, கோயிலுக்கு வெளியே பல சக்திகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சக்திகள் தான் எனக்கு சக்தி கொடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் மோசசிகள் ஜெயிக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த 100 நாட்கள், கடந்த 21 நாள் எனக்கு வாழ்க்கையில ஒரு புதுமையா அனுபவம். கஷ்டப்படல, ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டு உழைச்சேன். அது சில உடம்பு வலிலாம் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த உடம்பு வலி, அந்த மன வலி எல்லாம் உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இந்த மக்களை சந்திச்சேன். மற்ற இரண்டு கட்சி வேட்பாளர் எத்தனை ஊருக்கு போனாங்கன்னு தெரியல. நான் பாயிண்ட் எடுத்து பார்த்தேன், கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்டுக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 4000-5000 கிலோமீட்டர் நீங்க அஇஅதிமுக தேமுதிக தொண்டர்கள் வந்து முழுவதுமே டிராவல் பண்ணிருக்கோம். இந்த தொகுதி முழுவதுமே அவ்வளவு ஒரு உழைப்பு போட்டிருக்கோம் மக்களுக்காக. முன்னாடி இன்னைக்குதான் முதல்ல நீங்க மற்ற கட்சிகளே வெளியே வர்றதை நான் பார்த்தேன். அதனால் மக்களே நீங்கள் உங்ககிட்ட தர அனைவருமே முரசு வாக்குகளை கொடுக்கணும். இந்த நேரத்தில் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் இவ்வளவு வருஷம் எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாக இந்த 32 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு எந்த விதத்துமே ஒரு பேரை கலங்க வைக்காம நான் வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் மக்கள் உங்களை என் தந்தை ஸ்தானத்தை வச்சு நான் சொல்றேன். நீங்கள் அனைவருமே நம்பி உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதி எல்லாமே நான் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய எல்லாமே நம்பி என் வாக்குகளை கொடுங்க. எப்படி எங்க அப்பாவுக்கு நான் இவ்வளவு நல்ல மகனா இருந்தனோ, உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளராக, ஒரு நல்ல எம்பியாக 5 வருஷம், எத்தனை வருஷம் நீ ஜெயிக்க வருஷம் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்ற நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 தொகுதி வருது விருதுநகர் பாராளுமன்றத்தில். ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு தொகுதிக்குள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்கள், ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள். இது எல்லாமே கண்டிப்பாக தீர்க்க முடியும். சாத்தூர் சிவகாசி போனா முழுவதும் பட்டாசு தொழிற்சாலை பிரச்சனைகளா இருக்கு. அருப்புக்கோட்டை நெசவு தொழில், நீங்க விருதுநகர் வந்தா பட்டாசு தொழில், இந்த மாதிரி திருமங்கலம், திருப்பரங்குன்றம், எய்ம்ஸ் மருத்துவமனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக நீங்க எல்லாருமே முரசிச்சுக்கிறதுக்கு வாக்குகளை கொடுக்கணும். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்க வீட்டு மகனாக, உங்க வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு சேவை செய்ய நான் தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு கேப்டன் நீண்ட நாள் ஆசையே இந்த மக்களை தங்கத்தட்டு வச்சு தாளாட்டணும் எங்க அப்பா சொல்லுவார். அந்த சொல்லுக்கு இலக்கணமாக இந்த மக்கள் நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா மக்களை நாங்க தங்கத்தை வச்சு தாளாட்ட நான் தயாரா இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதனால இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. எங்க அண்ணியார் எங்க அம்மா வேற பேசணும், அதனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதுதான் எல்லாருக்கிட்டுமே நான் பேசியிருக்கேன். மீண்டும் சொல்றேன், உங்களுக்காக சேவை செய்தான் கேப்டன் எங்களை விட்டுட்டு போயிருக்காரு. நிச்சயம் கடைசி வரைக்கும் உங்களோட தான். மறந்துடாதீங்க, ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். மீண்டும் சொல்றேன், ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். மறுபடியும் சொல்றேன், ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்துல ஒரு குத்து. அடுத்த 5 வருஷம் உங்க வாழ்க்கை கெத்தாக நாங்க பார்த்துக்க தயாரா இருக்கிறோம். இந்த நேரத்துல அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அண்ணனுக்கும் என்னோட ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா வந்து இறங்கினதுல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் எப்பயாச்சும் என் மனம் கொஞ்சம் தோண்டு போச்சுன்னா அண்ணன் கிட்ட பேசினா உண்மையிலே நான் விசுவாசம் ஆகுவேன். அண்ணனும் நானும் ஒரே வயசுதான், இளமை ஆயிட்டே தான் இருப்பார் அவரு. அதே மாதிரி இங்க வந்து அண்ணன் ராஜேந்திர செல்லப்பா அண்ணனுக்கும் ரவீந்திரன் அண்ணனுக்கும்
உதயகுமார் அண்ணனுக்கும் நிறைய நன்றியை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம தேமுதிக கணபதி அண்ணன், ஷெரீப் அண்ணன், ராமர் பாண்டியன் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் அஇஅதிமுக, தேமுதிக ஒன்றிய செயலர், நகரம், பகுதி, கிளை செயலர் எல்லாருக்குமே கடைசி 21 நாள் உங்க வீட்டு மகனாக நீங்க பாத்துக்கிட்டீங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு ஒரு நட்பு ரீதியா அண்ணன் கருப்பண்ண எங்க கூடயே நிற்கிறாரு. இவர் எல்லாருமே எனக்காக ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுக்கு எங்கள் விருதுநகர் மாவட்டத்துடைய மாவீரன் பேட்டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய பெருமாள் அவர்களை ஆதரித்தும் கேப்டன் விஜயா